எல்லா சந்தோஷத்தையும் இழந்த எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு 1% கூட பிடிக்கல. அதான் என் வாழ்க்கைய எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். எல்லாருக்கும் இன்ஜெக்ட் பண்ண அப்பதான் அந்த வார்டன் அங்க வந்தான். என்ன கவர்மெண்ட் பஸ் ஊர் வந்து சேரத்துக்குள்ள இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனா அவனுக்கு மட்டும் சொகுசா இருக்கிறானுங்க. என்ன அரசாங்கமோ என்ன சவுண்ட் இது? டேய், இந்த வார்டு 4 நாள் ஊர்ல இல்லைன்னா இந்த பயலுங்க ஹாஸ்டலவே கிளப்பா மாத்திடுறானுங்க. இந்த வரேன்டா, இந்த வரேன்டா, மேல வந்து பேசிக்கிறேன். வார்டனா கொக்கா, நான் யாரும் மேல வந்து காட்டுறேன். இவனுக்கு இதே வேலையா போச்சு. டேய், யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்கிற? கையில என்ன ஊசி கேக்குறல, சொல்றா. என் பிள்ளை ஏன்டா கொன்ன? உன் மகனை நான் கொல்லணுன்னே நினைக்கல. அந்த தியேட்டர்ல நடந்ததே வேற. யாரா நீ? இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஏய், நில்ல நில்ல.
பேபி ஒரு நிமிஷம் இரு. டேய் யாரா அது? இங்க என்னடா பண்ற? டேய் டேய் அந்த தேட்டர் சீட்டில் நான் வச்ச HIV இன்ஜெக்ஷனை பற்றின உண்மையை எங்கே அவன் வெளியே சொல்லிட போகிறானோன்னு நினச்சி தான் அவனை கொன்னேன். இடையில உன் புள்ள குறுக்கால வந்து விழுந்தான். அந்த தேட்டரில் படம் பார்த்த எல்லாருக்கும் என் வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது கிசாவா இருக்கும். இவன் ஒரு சைக்கோயா? இவன் இப்பவே போடுறியா? டேய் அவர் மூணு விட்டு போங்க சார். சார் பேசிட்டு நீ விட்டா நான் விட மாட்டேயா? டேய் அவனை கண்டுபிடிச்சா அவன் போங்க சார். ஹாஸ்பிடல் ஏன்டா போனா? பணம் இருந்தா எது வேணா வாங்கலான்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கலான்னு போனேன். பட் அந்த டாக்டர் ஏன்டா கொன்னா? வாங்க டாக்டர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏய் யார் நீ? எப்படி உள்ள வந்த? வாட்ச்மேன். உன் வாட்ச்மேன் வெளியே தூங்கிட்டு இருக்காரு. டாக்டர், எனக்கு HIV மருந்து வேணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கிடைக்குமா? என்னது HIV மருந்தா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் உனக்கு கிடையாது. நீ எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவேன், நான் உனக்கு கொடுக்கணுமா? டாக்டர், கிடைக்குமா கிடைக்காதா? டேய் இப்போ மரியாதையா போறியா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல. டாக்டர், 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் கூட்டு வர நர்ஸ் சொன்னாங்க. குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க டாக்டர். சரி
சரி வேணாண்டா அழுவாதுடா செல்லம்ல சொல்லல வேணாண்டா அம்முடா செல்லண்டா சரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். சரி வேணாண்டா இப்போ போயிடலாம்டா செல்லல அழக்கூடாது செல்லல சரிடா அவ்வளோதான்டா. என் வாழ்க்கையை நீயும் வாழ போற. டேய் நீலாம் மனுஷனா மிருகமா? இப்ப எல்லாம் பண்ணா உன் பிரச்சனை தீந்துருமா? என்ன டேய் பச்சை குழந்தைக்கு இடிச்சு பரப்பிருக்க? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு உன்னை? குழந்தையா? எனக்கு எல்லாருமே ஒன்று தான். என் நோய்க்கு மருந்து இருக்குன்றான் இல்லைன்றான். எனக்கு ஏற்பட்ட குழப்பம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வரணும். அதான் அப்படி பண்ண. என் வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்ப எவனும் என்னை வெறுக்க மாட்டான்ல. இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது செஞ்சது எல்லாம் ஒரு சின்ன டீசர் தான். நீங்களும் என்ன வெறுக்கிறீங்களே ஏசிபி. செத்துட்டான் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இவனை பிடிச்சா போய் போட்டுருப்பேன். எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கதான் விட்டு வச்சேன். பாண்டியன், இங்க என்ன வேணுமோ கிடைக்கும். தம் வேணுமா, தண்ணி வேணுமா, கஞ்சா வேணுமா, எல்லாமே கிடைக்கும். ஏன் ஆஸ்பத்திரிக்கு பொண்ணு வேணுமா, காசை வாங்கிட்டு கூட்டி கொடுப்பாங்க. இவன் இப்படி ஆனது காரணம் யாரு? இந்த சமுதாயம் தான். இவனை மாதிரி ஆளுக திருந்துன்னா முதல்ல இந்த சமுதாயம் மாறணும். இப்போ கூட இந்த நியூஸ் வெளியே வந்தா லா அண்டர் ப்ராப்ளம் வரும், ஆட்சியை கலைச்சிருவாங்க பயந்து மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவெல்லாம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். கிளியர் பண்ணுங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே சார். தொடர் கொலை வழக்கில் கைதான கல்லூரி மாணவன் விசாரணையின் போது தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அடிஷனல் சிபி குரு மீது இந்த தற்கொலை சம்பந்தமாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரணை நடத்த உள்ளது. அவர் மீண்டும் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என்றும் பேசப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கமிஷனர் தெரிவித்துள்ளார்.
இவனுங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அரசாங்கம் லேட்டாக தான் தண்டனை கொடுக்கும். அதே அரசியல்வாதி பசங்கன்னா அதுவும் இல்லை. பேசாமல் நீயே அவங்கள போட்டுரு. இதை மாதிரி எந்த பொண்ணுக்கும் ஆகக்கூடாது. ம்